ஆதியாகமம் 21:10-20 வரை பார்ப்போம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமைப் பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமைப் பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்ட உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்நிதி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தில் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் துரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமீன். அடிமை பெண்ணான ஆகாரின் கண்ணீருக்கு, அவள் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுத்தார். அந்த வனாந்தர வழியில் யாரும் உதவி செய்ய முடியாத அந்த இடத்திலும் தேவன் அற்புதம் செய்தார். இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலும் வனாந்தரமாய் காணப்பட்டாலும் அதை தேவனால் அதை நந்தவனமாய் பூந்தோட்டமாய் மாற்ற முடியும்.